மதம் இல்லாமல் நான் வாழலாம், சாதி இல்லாமல் வாழலாம், வாழ வேண்டும். மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது, வாழ்ந்தால் அவன் மனிதன் அல்ல. இந்த மதத்தின் பெயரால் தான் அரசியல் சட்டத்தை சிதைப்பீர்கள். இந்த மதத்தின் பெயரால் தான் உச்ச நீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன், சட்டசபை, பார்லிமெண்ட் எல்லா நிறுவனங்களையும் தொலைப்பீர்கள் என்றால் அந்த மதத்தை நாங்கள் மறுவாசிப்பு செய்வதற்கோ மீள்பார்வை செய்வதற்கோ என்ன பிரச்சனை? அப்போ கற்பப்பை எடுன்னு சொன்ன கற்பப்பை எடுக்கவா? இந்த கற்பப்பை இருக்கிற காரணத்தினால் உன்னை அடிமையாக்குகிறான், பிள்ளை பெருக்கிற மிஷின் ஆக்குறான், அதனால எடுனார். நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ, என்ன கருதியதோ, என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. 13 ஜட்ஜு 68 நாள் ஆர்குமெண்ட். பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுக்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையை மாற்றலாமா, மாற்றக்கூடாதுன்னு 68 நாள் ஆர்குமெண்ட். இரவு 11 மணிக்கு போச்சு. எல்லாரும் உட்காந்து இல்லை நீங்கள் எதை வேணாலும் மாற்றிங்க, ஆனால் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் வெவ்வேறு மொழி, வெவ்வேறு மதம், வெவ்வேறு பண்பாடு, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு உணவு, வெவ்வேறு உடை, எல்லாம் வேறு வேறு, ஆனால் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் these are all the basic structures you should not touch. அதை இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு மாற்றணுங்கிறார். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, மொழியால் நாட்டை பிரிக்கிறார்கள். மொழி தான் உண்மை, மொழி தான் உண்மை. மதம் இல்லாமல் ஒருவன் வாழலாம். எனக்கு மதம் இல்லை, நீங்கள் எண்டுன்னு என்ன சொல்லி வச்சுருங்க, நான் இல்லை. மதம் இல்லாமல் நான் வாழலாம், சாதி இல்லாமல் வாழலாம், வாழ வேண்டும். மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது, வாழ்ந்தால் அவன் மனிதன் அல்ல. அப்போ எனக்கு என்ன அடிப்படை உரிமையோ, நான் யார் என்பதை தீர்மானிக்கிறதோ அந்த மொழிதான் பிரிக்கிறது, மதம் சேர்க்கிறது என்றால் சொல்கிற எவ்வளோ பெரிய முட்டாள் இருக்கணும். ஆனால் அவர் பிரதமராக இருக்காங்க தான் பிரச்சனை. நான் ஒன்றும் ஆவேசமாலாம் பேசலை, உண்மையை தான் சொல்கிறேன். பீட்டர் நான் ஏதோ நான் சிக்கிக்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் வக்ஃப் சட்டம் வருது. இந்த சட்டத்தை போய் பார்த்தா, நான் ஒரு ட்ரையல் கோர்ட் லாயர். இந்த ட்ரையல் கோர்ட் லாயருக்கு சில விசேஷ குணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் லாயருக்கு வந்து இன்டர்பிரேஷன் 2-3 மணி நேரம் டூன்னு அடிச்சு விட்டா போதும். ஆனால் இந்த ட்ரையல் கோர்ட் லாயர் வந்து இப்போ எனக்கு வந்து 135 விட்னஸ். இந்த 135வது விட்னஸ்ஸு, 135வது சாட்சி, 8வது சாட்சியை எந்த இடத்துல முரண்படுறான், கான்ட்ரடிக்ஷன்ஸ். 26வது சாட்சி 7வது சாட்சி சொன்னதை எப்படி மறுத்துருக்கிறான். இவ்வளவையும் நுணுக்கமாக கொண்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வைக்கணும். அதான் ட்ரையல் கோர்ட்டோட வேலை. அந்த மாதிரி இந்த வக்ஃபில் போய் 5-6 சிட்டிங் 3 மாதம் ஆயிடுச்சு. இது என்ன தாண்டா திருத்தம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. 1954 வக்ஃப் போர்டு சட்டம் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்கு, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு இருக்கிற உரிமையை காப்பாற்றுவதற்கு. அதில் வெவ்வேறு சொத்துக்கள்லாம் இருக்குது. பாகிஸ்தான் போகும்போதெல்லாம் விற்க முடியாது, ஆவணங்கள் இல்லை, அழிச்சிட்டாங்க, எரிஞ்சு போச்சு, கலவரம். எனக்கு இங்கே வந்து 4 ஏக்கர் நிலம் இருக்குது டெல்லியில், நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன், இங்கே இருக்க விரும்பலை, இந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன், அதான் வக்ஃப். அப்புறம் சில பேர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆவணங்கள் இருக்காது. ஆவணங்கள் என்னன்னே தெரியாது, யூசேஜ், வக்ஃப் அண்டர் யூசேஜ். இப்படி 3-4 பிரிவுகளில் எந்த தொந்தரவும் இல்லாமல் there is no claim at all over the property. It has been treated as a waqf. Whether they are having document or not, it is altogether different. Notwithstanding the title, so many places were treated as waqf and used by waqf by the Muslims. உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? இதை பாதுகாப்பதற்கு 1995 நரசிம்மராவ் அவர்கள் சட்டத்தில் வந்து செம்மைப்படுத்தினார் இந்த வக்ஃப் பை யூசேஜ். அவனுக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவன் பொருள் இல்லை, பக்கத்தில் இந்து கேட்கல இல்லை, கிறிஸ்டின் கேட்கல இல்லை, அவன் தான் நார்மலாக வச்சுருக்கான், டிக்ளரிஸ் வக்ஃப். அது அவனுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி பல பாதுகாப்பு. ஒரு சொத்து வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியே இல்லையாங்கிறதுக்கு யார் முடிவு பண்ணணும்? 54 சட்டத்தில் குழப்பமாக இருந்தது. கலெக்டரை விட்டால் இந்துவாக இருந்தால் சரியா இல்லை, கலெக்டர் இல்லைன்னா இன்னொரு போட முடியல. அதற்காக திருத்தம் கொண்டு வந்தார்கள், சர்வேயர், வக்ஃப் சர்வேயர்னு. அந்த சர்வேயருக்கு சிவில் கோர்ட் அதிகாரம்லாம் கொடுத்தாங்க. அவர் வந்து எந்த சாட்சியத்தையும் கூப்பிடலாம், ஆவணங்களை பரிசீலிக்கலாம். அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், அப்புறம் அப்பீல், அப்புறம் ட்ரிபியூனல், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள் இருந்தது. 2013 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி இருக்கிற போது அதை மீண்டும் செப்பனிட்டார்கள்.
ஏறத்தாழ ஒரு 60-70 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஒன்றும் படித்து பார்த்தா ஒன்றும் புரியல. ஒரு 2 மாதம் ஆச்சு ட்ரையல் கோர்ட்டில் ஆயிரு. எனக்கு திடீர்னு ஒரு நாள் 12 மணிக்கு எடுத்து படித்து பார்க்குறேன். இரவு குளிராக இருக்கேன்னு தூக்கம் வரலையேன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த அமெண்ட்மெண்ட்டு 95 என்ன கொண்டு வந்தாரோ நரசிம்மராவ், எப்போவுமே சட்டம் அமெண்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெக்டிவ். என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செஞ்சு முன்னேறணும். அதான் அமெண்ட்மெண்ட்டு. முன்னேறிட்டார் 95. அதுவும் 2011 இன்னும் முன்னேறிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் நரசிம்மராவ் சோனியா காந்தி தனியாக பண்ணிடல. தி என்டையர் அமெண்ட்மெண்ட் வாஸ் பிளேஸ்ட் பிஃபோர் தி பார்லிமெண்ட். இட் வாஸ் டிஸ்கஸ்ட் அட் லென்த் அண்ட் அல்டிமேட்லி இட் வாஸ் பாஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் மேனர். 95 கொண்டு வராங்க. 2010 இட் வாஸ் டெலிபரேட்டட். அப்பவும் இந்துக்கள் இருந்திருக்கீங்க, அப்பவும் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கீங்க. காங்கிரஸ்குள்ளேயே ஆர்எஸ்எஸ் இருந்திருப்பான்ல, எல்லாம் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ்குள்ள தான் அதிக ஆர்எஸ்எஸ் இருந்தாங்க. அதான உண்மை, அதான உண்மை. அப்போ இவ்வளவு விவாதித்ததுக்கு பிறகு ஒரு சட்டம் வருகிறது. திடீர்னு எனக்கு எல்லாம் எடுத்து பார்த்து, நான் ஒரு பச்சை இங்கு சிவப்பு இங்கு ஃப்ளாக்லாம் எடுத்து இதே ஏண்டா கொண்டு வந்தான், இதே ஏண்டா கொண்டு வந்து பார்த்தா திடீர்னு புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. அந்த அமெண்ட்மெண்ட்டு இப்போ இருக்கிற திருத்த சட்டம் என்பது 95 நரசிம்மராவ் கொண்டு வந்ததையும் 2010 மன்மோகன் கொண்டு வந்ததையும் எடுத்து விட்டால் இந்த சட்டம் பலதான். இந்த அயோக்கியத்தனத்தை எங்கேயாவது நடத்துவாங்களா? நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ, என்ன கருதியதோ, என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷன் சப்போஸ் டு பி preserve our right, that institution is being used to de-establish or destroy our rights. எந்த நாடாளுமன்றம் இருந்தால் எங்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படும் நம்பினோமோ அதே நாடாளுமன்றத்தை வைத்து அந்த உரிமைகளை தூக்கி எறிகிற வேலையை அவர் பார்க்குறாங்க. அதை விட கொடுமை, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்தோம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் வெறும் 5% கூட இருக்க மாட்டாங்க. 5% கூட இல்லை. வந்தவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ். அதில் ஒரு ஸ்லைட் போட்டு காமிச்சாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க எல்லாம். இப்போ அவங்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமே நாங்கள் தான். நீங்கள் 70 லட்சம் 80 லட்சம்லாம் கொடுத்து சீனியர் கவுன்சில் அப்பாயின் பண்ணாங்க. சீனியர் கவுன்சில் அப்படியே பேசுவாங்க பம்பாஸ்டிக் லாங்குவேஜில். எல்லாம் கேட்டுட்டு ஒன்னொரு கேள்வியை கேட்டோம்னா தடுமாட்டி எந்திரிச்சு போயிடுவான். அதாவது 1995 சர்வே கமிஷனருக்கு தெரியாமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல் சில வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சில பேர்த்தினுடைய கையில் இருக்குது. அது உள்ளபடியே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஆனால் சர்வே கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. கலெக்டர் எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வக்ஃப் போர்டுக்கு அரசாங்கத்துக்கு வருது. இப்போ போலீஸ்காரர் தான் கொலையை கண்டுபிடிக்கணும், அவர் பார்க்கல. ஊரில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு புது மெக்கானிசம் தேவைன்னு நினைப்போம்ல, அது மாதிரி கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல. சர்வே கமிஷனர் contemplated in the Waqf Act did not act it. Then what will be the consequences? If the board come to a conclusion or reliably learned it is a Waqf property, what type of remedy is there? அப்போ அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. காங்கிரஸ் பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வே கமிஷனர் கொண்டு வரலான்னு பரவாயில்ல, இஃப் தி வக்ஃப் போர்ட் reliably learned it is a Waqf property, then powers can be invoked under this act as if she is a சர்வே கமிஷனர். சர்வே கமிஷனருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை வக்ஃப் போர்ட் பயன்படுத்தலாம். அப்போ சர்வே கமிஷனர் தப்பு பண்ணாலும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தப்பு பண்ணாலும், அங்கே உட்கார்ந்துருக்கிற இந்துக்களாக இருந்தால் இஸ்லாமியர்களுடைய சொத்து வரும் என்று தெரிந்தால் அந்த போர்டே விசாரித்து அவரே சர்வே கமிஷனர் ஆகி அதை வக்ஃப் போர்டை டிக்ளேர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இருக்குது, அது ட்ரிபியூனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பீரியடில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏனென்றால் எங்கெங்கெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி விடுபட்டு போயிருக்கோ அங்கெல்லாம் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான சொத்துக்கள், எண்ணிக்கையிலான சொத்துக்களை வக்ஃப் போர்டு கடந்த காலத்தில் கண்டுபிடித்திருக்கிறது. அந்த இடத்தை வைத்திருந்தவர்களெல்லாம் இந்துக்கள். இப்போ நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியல, அதுக்கு பதிலாக நீ செஞ்சதுக்கு காரணமாக இருந்தாலும் செக்ஷன் 40 அதை எடுத்துட்டோம். முடிஞ்சதா? மாட்டுக்கு கொம்பு இருந்தால் தானே முட்டும், கொம்பை எடுத்துடுறோம். கால் இருந்தால் தானே உதைக்கும், காலையை கட் பண்ணிடுறோம். இப்படி ஒரு அயோக்கியத்தனம். அப்புறம் சர்வே கமிஷனர் இருந்தார்ல, அவர் இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸர், அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ஆக்ட். அவர் இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸர். இப்போ அதை எடுத்துகிட்டு மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கார்.
நான் என்ன கேட்குறேன், தி டிஸ்பியூட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் தி வக்ஃப் போர்ட். ஒரு கேஸில் அரசாங்கத்துக்கும் வக்ஃப் போர்டுக்கும் பிரச்சனை வருது. முடிவு பண்ண வேண்டிய ஒரு கலெக்டர். நீங்கள் வக்கீலுங்க யாராச்சும் வந்து தெரியும், நேச்சுரல் ஜஸ்டிஸில் வந்து ஒரு முக்கியமானது வந்து நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். நான் சம்மந்தப்பட்ட வழக்கிற்கு நானே நீதிபதியாக இருக்க முடியாது. கலெக்டர் தான் ரெவன்யூ ஹெட்டு. அரசாங்கத்துக்கும் வக்ஃப் போர்டுக்கும் பிரச்சனை, இது அரசாங்க சொத்தா வக்ஃப் போர்டு பிரச்சனைன்னு. அதுக்கு வந்து இவரே கலெக்டரே இருந்துக்குவாரா? உன் கலெக்டரே இருந்துக்குவாரா? உன் கலெக்டருக்கு ஒரு ஃபோன் வந்தால் பார்த்தாதா இது இப்படி முடியுன்னு? ஜட்ஜுக்கே ஃபோன் போகுது. இதை நாங்கள் கேட்டோம். நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஓன் காஸ், ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அதை நான் நேராகவே கேட்டேன். See, you are going to enact this law in this parliament. 5 கிலோமீட்டரில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அங்கே அது ஸ்டக் டவுன் ஆகிடும்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறேன், அதையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறான். இதெல்லாம் ஜேபிசியில் ஆஃப் த ரெக்கார்டு. இதெல்லாம் நிற்காதியா, அதை விடுங்க ராஜா, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ தி கம்ப்ளீட் லாலெஸ்னஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கானே தெரியல. இதுக்கெல்லாம் என்ன தான் இல்லை பெரும்பான்மைங்க ஒரே காரணத்துக்காகவா? அதனால தான் இப்போ நான் கூட மருதன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அண்ணா வழி கலைஞர் வழிலாம் போய் பெரியார் வழி தான் எடுக்கணுமோ? கற்பப்பையை கற்பப்பையன்னா கற்பப்பையை ஏன் எடுக்க சொன்னார்? கற்பப்பையை எடுக்கணும்னு சொன்ன பெரியார் ஏன் சீர்திருத்த திருமணத்தை நடத்தி வைத்தார்? அந்த சீர்திருத்த திருமணத்தில் குழந்தை பிறந்தா அந்த பெண் பிள்ளைக்கு ஏன் ரஷ்யான் பேர் வச்சார்? பையன் பிறந்தா அவனுக்கு சிதம்பரம் பேர் வச்சார். என்னங்க ஏன் ரஷ்யான் பேர் வைக்கிறீங்களே? ஏன்னா சிதம்பரம் பேர் வைக்கிறோம், ரஷ்யான் வைக்கக்கூடாது. அப்போ கற்பப்பை எடுன்னு சொன்ன கற்பப்பை எடுக்கவா? இந்த கற்பப்பை இருக்கிற காரணத்தினால் உன்னை அடிமையாக்குகிறான், பிள்ளை இருக்கிற மிஷின் ஆக்குறான், அதனால எடுனார். அப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போனார். சொல்கிறதுக்கான இப்போ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், தோஸ் ஹூ ஆர் நாட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தோஸ் ஹூ ஆர் நாட் முஸ்லீம்ஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் தோஸ் தே ஆர் ஹிந்துஸ். இப்போ நான் இந்து தானே, எனக்கு என்ன அடையாளம்? நான் கிறிஸ்தவன் அல்ல விட்டுரு, நான் முஸ்லீம் அல்ல விட்டுரு, அதனால் நான் இந்து. இந்த அடையாளம் எனக்கு வேணான்ற. நான் யாருன்னு சொல்லு. எது கோழி இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, எது குதிரை இல்லையோ அதெல்லாம் ஆடுனா நான் நியாயமா? ஆடுனா என்னன்னு சொல்றா? இந்த வரையறையை நான் எங்கேயுமே பார்க்கல. இப்போ பீட்டர், நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், திமுக துணை பொதுச்செயலாளர் வேணாம், நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இப்போ இங்கே நடக்கிற இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்தா தி ஒன்லி ரெமெடி இஸ் we have to declare we are not Hindus. நான் சைவனாக இருந்துட்டு போகிறேன் சார், நம்ம நடக்க கடவுள் நம்ம ஏன் நம்பிக்கை உங்களுக்கு திணிக்கல. தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு நிறைவாக போட்டுனாங்க வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் சிவன், உங்கள் ஊரில் அல்லா, உங்கள் ஊரில் இயேசுநாதர். சைவம் இருக்கட்டும், திருமால் வழிபாடு இருந்த வைணவம் கூட இருக்கட்டும், முருக வழிபாடு கௌமாரம் கூட இருக்கட்டும், விநாயகருக்கு உன்ன காணபத்தி இருக்கட்டும். இந்த எல்லா மதத்தையும் சேர்த்து ஒன்னாக்கனவர் தானே சங்கராச்சாரியார், சன்மத ஸ்தாபகர். அயோக்கியத்தனத்துக்கு பேர் சங்கராச்சாரி. எல்லாம் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, பாம்பு கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குட் நான் வெஜிடேரியன் லேபிள் போட்டால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த எல்லா இந்த சன்மத ஸ்தாபகர் இருக்கார்ல, எல்லா மதத்தையும் ஒன்றாக்கணும் இருக்கார்ல, நான் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம், உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம். ஒன்றும் இல்லை, ஸ்ரீரங்கத்திற்கு ஜீரத்தை கொண்டு போய் திருவானைக்கோயில் சிவன் கோயிலில் போடு. சிவன் கோயிலில் படைக்கிறார்ல சிவாச்சாரி, அவரை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் போடு. ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல? அப்போ நான் இதனால தான் சொல்கிறேன், இந்த மதத்தின் பெயரால் தான் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குவீர்கள், இந்த மதத்தின் பெயர் தான் தமிழை நீங்கள் வளைப்பீர்கள், இந்த மதத்தின் பெயர் தான் ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் அரசியல் சட்டத்தை சிதைப்பீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் உச்சநீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷனு, சட்டசபை, பார்லிமெண்ட் எல்லா நிறுவனங்களையும் தொலைப்பீர்கள் என்றால் அந்த மதத்தை நாங்கள் மறுவாசிப்பு செய்வதற்கோ மீள்பார்வை செய்வதற்கோ என்ன பிரச்சனை? That does not mean we are anti God. கடவுள் எதிர்ப்புகள்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த மதத்தில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னமும் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான், பிற்படுத்தவனா இருக்கான். அதை விட நீங்கள் இந்த மதத்தில் அம்பேத்கர் கரெக்டாக சொன்னார், இந்துயிசம் இஸ் நத்திங் பட், இந்து ரிலிஜியன் இஸ் நத்திங் பட் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம்னார். நீங்கள் பீட்டருக்கு தெரிஞ்சிருக்க, அவரெல்லாம் அவர் கிறிஸ்டின்களால் பயப்படுறாரு. நீங்கள் மதமாற தடை சட்டம் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க?
மதம் மாறுவதை தடை சட்டம் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க? ஒரு இந்து கிறிஸ்தவனாக மாறிடக்கூடாது, அதானே? ஒரு இந்து முஸ்லீமாக மாறிடக்கூடாது. நான் கேட்குறேன், ஏன் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை ஏன் நீ மாற்ற மாட்டேங்கிறீங்க? மாற்ற முடியுமா உன்னால்? எந்த ஜாதியில் வைப்ப? ஒரு இஸ்லாமியன் இந்து மதம், நான் கூப்பிட்டு வரேன் ஒரு ஆளை, எனக்கு வேண்டிய ஒரு இஸ்லாம் நண்பர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக சொல்கிறேன், எனக்கு இந்து மதம் பிடிக்கிறது, இந்த பண்பாடெல்லாம் எனக்கு பிடிக்குது, என்னை இந்து மதத்தில் சேர்த்துக்க சொல்லணும்னா அவனை படையாச்சல் வைப்பியா, பறையனில் வைப்பியா, தேவரில் வைப்பியா, நாடாரில் வைப்பியா? ஒன்றால் வைக்க முடியாது. ஒன்றால் இழுத்துக்க முடியாதனால தான் இன்னொருத்தர் போகாமல் பார்த்துக்கிறேன். அப்போ இப்படி ஒரு விசித்திரமான மதத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை சிதைத்து, ஒற்றுமையை சிதைத்து, எப்போ பார்த்தாலும் ஒரு பதஷ்டம். இப்போ நீ சொன்னீங்களே, அங்கே ஆரம்பித்தாங்க, அயோத்தியில் ஆரம்பித்தாங்க, அயோத்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொரு இடமா வந்துக்கிட்டு இருக்காங்களே. நம்ம இன்னமும் சொல்லிட்டு கூடாது தமிழ்நாடு சேஃபாக இருக்குது, தமிழ்நாடு சேஃபாக இருக்குன்னு. இப்படியே சொன்னால் தமிழ்நாடு சேஃபாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஏன்னா அவங்க இப்போல்லாம் ஆள் பிடிக்கிறது வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம ஏமாந்தோம், ஆளெல்லாம் அக்ரஹாரத்தில் தான் பிடிப்பான்னு. இப்போல்லாம் நாடார் தெருவிலே பிடிக்கிறான், செட்டியார் தெருவில் பிடிக்கிறான், பரத்தெருவில் பிடிக்கிறான், பள்ளத்தில் பிடிக்கிறான். புள்ளை பிடிக்கிற வேலையை இந்துத்துவாதிகள் பிடிக்கிறான். இல்லை, இப்போ நாடாளுமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை, இப்போ இல்லை. எனவே இது சிரிப்புக்காக அல்ல, we are at cross road. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து, மத நல்லிணத்திற்கு ஆபத்து. பெரியாரும் அம்பேத்கரும் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள், ஆனால் எத்தனை பேரால் கொண்டு போக முடியும்னு தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, மத்திய பிரதேசத்தில் இல்லை, தமிழ்நாட்டு மட்டும்தான் அந்த குரலாவது ஒழித்து கொண்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் கோ தி வாய்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும். உள்ளபடியே நான் பணிந்து வணங்கி இந்த பிள்ளைகள்லாம் பாராட்டுறேன். 20 வயசு 25 வயசு சின்ன பிள்ளைங்க நீங்கள்லாம். இந்த முயற்சியை எடுத்த உங்களை வயது பார்க்காமல் குனிந்து வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.